ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. எந்த வயசுல பொண்ணுங்களுக்கு இந்த தாம்பத்திய எண்ணம் அதிகமாகுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொண்ணுங்களுக்கு இந்த 30ஸ்லயும் மிட் 30ஸ்லயும் தான் இந்த மூடுங்கிறது அதிகமா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த 30ஸ்ல தான் கான்ஃபிடன்ஸ், ரிலேஷன்ஷிப்ல ஸ்டெபிலிட்டி, பர்சனல் டிசைர்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னு நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் வகை வகையாக தாம்பத்தியம் பண்ணணுன்னு ஃபேண்டசியான எண்ணங்கள் இன்பில்டாக தோண ஆரம்பிச்சிரும். ஹாலிவுட் நடிகை கேமரின் டயாஸ் அவங்களுக்கு 40 வயசாகுது. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வயசுல தான் தாம்பத்தியத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களாம். பொதுவாக பொண்ணுங்க 50 வயசானாலும் தாம்பத்தியத்தில் நல்லா ஆக்டிவாகவே இருக்காங்க. இந்த வயசுல தான் இவங்க நிறைய அரவணைப்பை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த சமூகம் இந்த வயசுல இவங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்கறதால ரொம்ப ஷையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு விதத்துல தன்னை தீண்டிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த தீண்டல் மூலமா கூட உச்சடைகிறாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல பொண்ணுங்களை ஒரு ரெப்ரஸன்ட் ஜென்ரா தான் ஹோம்லயும் ஆஃபீஸ்லயும் ட்ரீட் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே தாம்பத்தியம்னு வரும்போது அது ஒரு ஷையி பேடுன்னு சொல்லி அவங்களோட கற்பனைகளை தடுத்து நிறுத்திடுறாங்க. எந்த பொண்ணாலையும் ஓப்பனாக தன்னோட தாம்பத்திய எண்ணங்களை ஷேர் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஒரு ஏஜோக்கு கூட ஒரு பொண்ணு வெளிப்படையாக சொல்லிட்டா அவ தப்பானவன் சொல்லி முத்திர குத்திடுறாங்க. இந்த ஏர்லி 30s மாதிரியே பொண்ணுங்களுக்கு வேற எப்போ தாம்பத்தியம் பீக்கில் இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்புடைய ஏர்லி மந்த்ஸில். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் சில தப்பான ஆண்கள் காதலை வேற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல பொண்ணுங்களுக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி தைரியமும் மாற்றமும் ஏற்படும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வேற எப்போ தாம்பத்திய எண்ணங்கள் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு ரெகுலர் பீரியட்ல தன்னை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பீரியட் அப்ப ஏற்படக்கூடிய கிராம்ஸை தடுக்கிறதுக்கு பொண்ணுங்க உச்சத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தாம்பத்திய உச்சம் பீரியட் கிராம்ப்ஸ்லேருந்து நல்ல ரிலீஃபை தரும். அதே மாதிரி இந்த மூட் ஸ்விங் பிரச்சனையும் இஷ்டப்பட்ட நேரத்தில் தாம்பத்தியம் பண்ணும்போது நல்ல பலனாக இருக்கும். பொண்டாட்டிட்ட மூட் ஸ்விங்கே இல்லை, நல்ல மனநிலையில் இருக்கானா கணவன்கிட்ட இருந்து நிறைய தாம்பத்தியத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவாக மனதார தாம்பத்தியம் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவோம், எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதனால தான் பல மக்கள் செல்ஃபாக தாம்பத்தியம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செல்ஃபான தாம்பத்தியம் ஒரு ஆணுக்கு கிடைக்குமே தவிர பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதனால கூட 30க்கு அப்புறம் பொண்ணுங்க நிறைய ஏங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட சந்திக்கலாம்.